அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 30ல நாம இன்னைக்கு பார்க்க போறது, பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். நான் பீன்ஸ் எடுத்துட்டு 2 பக்கமும் நார் எடுத்துட்டு 2, 3 தண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இத பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸில புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் இப்படி எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வரமிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். பீன்ஸ் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்துது, குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும். பீன்ஸ் இதய நோய், நீரிழிவு நோயெல்லாம் தடுக்கக்கூடியது. ஸோ சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெந்து வந்த பிறகு வேணுங்கிற அளவு தேங்காய் பூ போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு ஒரு தடவை வதக்கி விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான பீன்ஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.